பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் 21/1/2019 திங்கட்கிழமை தை மாதம் 7ஆம் நாள். திதி வளர்பிறை பௌர்ணமி, பகல் மணி 11:48 வரை. பின்னர் பிரதமை. நட்சத்திரம் பூசம். மறுநாள் காலை மணி 4:37 வரை. பின்னர் ஆயில்யம். இன்று தைப்பூசம். வடலூர் ஜோதி தரிசனம். யோகம் விஷ்கம்பம். காலை மணி 10:32. பின்னர் பிரீத்தி. பவகரணம் காலை மணி 10:47 வரை. பின்னர் பாலவம். ராகு காலம் காலை மணி 8:01 முதல் பகல் 9:28 மணி வரை. யமகண்டம் மாலை 10:54 முதல் 12:20 வரை. குளிகை காலை 1:46 முதல் 3:12 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள்: அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. இன்று சந்திரபலம் உள்ள ராசிகள்: ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். சுதந்திரமான கர்வம் மிக்க, எப்போதும் தங்களை பற்றியே பெருமை எடுத்துக் கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களே, இன்று கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். பணமுடை ஏற்பட வாய்ப்புண்டு. நேர்மையும் கடின உழைப்புமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்படாமல் எதையும் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. அதிகாரிகளிடம் ஆவேசப்படாமல் பணிவுடன் நடந்தால் பணி சிறக்கும். பெரியோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். மாணவ மாணவிகள் கவனமாக படித்தால் கல்வி சிறக்கும். சுக்கிரனை அதிபதியாக கொண்டதால் காதல் விவகாரங்கள், இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும். அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து கௌரவம் உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும். நீங்கள் சந்திக்க நினைத்த அதிகாரிகள் அல்லது பெரியோர்களின் சந்திப்பு சாத்தியமாகும். சாதனை புரிவீர்கள். நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். நகைச்சுவை மிக்க, பொடி வைத்து பேசக்கூடிய, தந்திரம் மிக்க மிதுன ராசி அன்பர்களே, இன்று உற்சாகம் பொங்கும் நாள். தனவரவு உண்டு. நற்காரியங்களை செய்ய முற்படுவீர்கள். நண்பர்களிடம் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதீர்கள். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் சமாதானமாக போவது நல்லது. மாணவ மாணவிகள் கவனமாய் படைக்க வேண்டிய காலம் இது. கருணை உள்ளம் கொண்ட, தன் குழந்தைகளுக்கு பாசமிக்க பெற்றோராக விளங்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இன்று திருப்திகரமான பணவரவு இருக்கும். படுக்கை சுகம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். தொலைதூர செய்திகள் மனமகிழ்ச்சி தரும். விருந்தினர் வருகையால் சந்தோஷம் பொங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் கிடைக்கும். அரசு மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் வந்து சேரும். மாணவர்கள் கருத்தோடு படித்து கல்வியில் வெற்றி பெறுவர். புத்திமானும் கலைகளில் வல்லவரும் கடுகடுப்பும் சிடுசிடுப்பும் கூடிய சினமிக்க சிம்மராசி அன்பர்களே, இன்று வீண் செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமானம் குறையும். வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்கள் உடலில்
சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். மாணவர்கள் கேளிக்கைகளுக்கான செலவை குறைப்பது நல்லது. காமத்தை தொல்லை தரக்கூடிய மோசமான நிகழ்வாக கருதக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய பெண்களின் நட்பால் பெருமை கொள்வீர்கள். உள்ளத்தில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். விருந்தினர் வருகை மகிழ்ச்சி தரும். மனதிற்கிணைய தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் வருகையால் உள்ளம் மகிழும். மேடை பேச்சாளர்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்கும். விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருள்களின் விற்பனை சூடுபிடிக்கும். மாணவர்களின் பொது அறிவு விருத்தியாகும். கோபமிக்க மூர்க்கமான ராஜதந்திரம் மிக்க துளாராசி அன்பர்களே, இன்று தனலாபம் அதிகரிக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். வீட்டிலும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றி கிட்டும். வாக்குமன்மையால் வளம் பெருகும். சுற்று வட்டாரத்தில் புகழ் ஓங்கும். ஆடையாபரணங்கள் வாங்கும் வகையில் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிலம், வீடு ஆகியவற்றில் முதலீடு செய்தல் நலம் பயக்கும். உடன்பிறப்புகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். தொழிற்கல்வி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புத்திமானும் சாஸ்திரப்படி நடப்பவரும் சத்துருக்களை ஜெயிப்போருமான விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். தெய்வீக வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் ஏற்பட்டு நன்மை அடைவீர்கள். பூஜை பொருட்களை விற்பவர்களின் லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவதால் புகழ் ஓங்கும். தெய்வ நம்பிக்கையால் தேகத்தில் புது தெம்பு ஏற்படும். புண்ணியத்தல பயணங்கள் உற்சாகம் தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அரசு உதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் தெய்வத்தை தொழ கல்வி செல்வம் தேடி வரும். நல்லொழுக்கம் மற்றும் நேர்மை தவறாத தனுசு ராசி அன்பர்களே, இன்று பண இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். செலவுகள் அதிகரிக்கும். தேவையற்ற அவமானங்கள் ஏற்படும். அன்றாட பணிகளில் பாதிப்பு ஏற்படும். பணியிடத்தில் பணிவுடன் நடப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் நடக்கும். வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. வாகன சுகம் குறையும். உயர் அதிகாரிகளுடன் பணிவுடன் நடப்பது நல்லது. மாணவர்கள் வாகனங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டிய நாள். எதற்கும் உணர்ச்சி வசப்படாத தயக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் உடைய மகராசி அன்பர்களே, இன்று அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். மனைவி மூலம் நன்மைகள் ஏற்படும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். சுப செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகள் தங்கள் விற்பனை திறனால் அதிக லாபம் ஈட்டுவர். அழகிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனம் விரும்பிய மங்கையின் அருகாமை மகிழ்ச்சி தரும். திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். வீடு, நிலம் ஆகியவற்றில் ஆதாயம் கிடைக்கும். பிறருக்கு உதவும் எண்ணம் மேலோங்கும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறப்படைவர். தியானம், யோகம், ஆசனம், ஜபம், பூஜை என ஆன்மீகத் துறையில் நாட்டம் உள்ள கும்பராசி அன்பர்களே, இன்று செல்வ நிலை உயரும். பெயரும் புகழும் உண்டாகும். புது பெண்கள் சிநேகமும் அதனால் மகிழ்ச்சியும் நிலவும். பணம் சம்பாதித்தில் ஊக்கம் அதிகரிக்கும். இனிய பயணங்களால் இன்பம் பெருகும். சுகமும் பாக்கியமும் விருத்தியாகும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். மனைவியின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பெருகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசுத்துறை மூலமான ஆதாயங்கள் பெருகும். ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியும் சிறக்கும். அழகு பெண்களை
மனைவியாக்க விரும்பும் காமத்தில் ஆர்வம் மிக்க சந்தேக குணமுடைய மீனராசி அன்பர்களே, இன்று விருந்தினர் வருகையால் வேலைப்பளு கூடும். மெகா மால்களில் இனிதே பொழுதை கழிப்பீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பயணம் செல்கையில் அதிக கவனத்துடன் செல்வோம். பணவிரயம் ஏற்படும். தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. தவிர்க்க முடியாத தனவரயங்கள் ஏற்படலாம். சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும்.